ரொம்ப நாளாகவே என்கிட்ட எல்லோரும் வத்த குழம்பு ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நான் அந்த ரெசிபி தான் கொடுக்க போகிறேன். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் மணத்தக்காளி வத்தல் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அதோடய போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சு பெருசாகும் வத்தல். அந்த அளவுக்கு ஆனதும் தீய விடாமல் அதுக்குள்ளே 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதோட சேர்த்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு 3 பல் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் நம்ம. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. ஸோ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. ஸோ குழம்பு ரெடி. வத்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த வத்த குழம்பை நல்லா சூடாக சாப்பாடில் போட்டு அப்பளமோ இல்லை வத்தலோ பொரித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்பவே ஃபேவரட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.